எந்த சூழ்நிலையிலெல்லாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை குற்றப்படுத்தலாம், குறப்படுத்தலாம். எதுக்கு? நம்மை செம்மை செய்வதற்காக. பாருங்க, எந்த நேரத்தில் எல்லாம் நம்மை நீதிமானாய் காண்கிறார், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த நேரத்தில் எல்லாம், எந்த டைமில் எல்லாம் நம்மளை நீதிமானாய் காண்கிறார். ஒன்று, விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டார்கள். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சில இடத்துல அதிகமான விசுவாசம் வச்சிருப்போம். எல்லா டைமும் இதை நம்ம வச்சிருப்பேன்னு சொல்ல முடியாது. சில டைமில் வைராக்கியமான விசுவாசம் இருக்கும். அந்த டைமில் கர்த்தர் என்னை நீதிமானாய் காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம், ரோமர் 1 16, 17. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நல்லா புரிஞ்சுலுங்க. அதாவது விசுவாசமா இருக்கிறவனை நீதிமானா காண்கிறார். எந்த இடத்துல விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கு பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய சுவிசேஷம், காலம் ஒரு வசனம் பார்த்தேன் இல்லை, 2 கொரிந்தியர் 4:4 நினைக்கு, அதானா? எடுத்து வாசிங்க பாப்போம். தேவனுடைய சாயல, மனுஷன் நினைச்சிடப்படாது. தேவனுடைய சாயல் என்னது? மனுஷன் இல்லை, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்திலே ஒளி அவிவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்களுடைய இதய கண்களை குருடாக்குகிறான். ஆமே. அப்ப இந்த சுவிசேஷத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு? தேவனுடைய சாயல் என்று சொல்லியிருக்கு, தேவனுடைய வழி, தேவனுடைய நடத்துதல் சொல்லியிருக்கு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சுவிசேஷத்தை அறிவித்தது போல அவருடைய சாயலிலே செய்கிற இது அவருடைய வெளிச்சத்துக்கு அடையாளம். மற்றவங்களுக்கு அது இருள், மற்றவங்களுக்கு புரியாது, சொன்னாலும் புரியாது. இவ்வளவுக்கு இருக்கு, இவனுக்கு இருக்கு, இயேசுன்னு சொல்லி உண்மையிலே கடையை நடத்தும் போது வந்த 190 பேரும் சொல்லிச்சு, இவனு வியாபாரம் செய்ய இஷ்டம் இல்லை, கிறுக்கு பிடிச்சிட்டு ஆவியில் முக்கிய என்னெல்லாமோ சொல்லிச்சு. நான் ஒன்றுமே அசட்டை பண்ணலை. ஆண்டவர் சொல்லுன்னு சொல்லுவார், சொல்லிடு. அப்போ என்கிட்ட பாருங்க, இப்போ நடக்கிறது போல தான் நிறைய பேர் வருவனும் தலையில் ஆக்கி இருப்பா, காளி இருப்பா. பொம்பளை பிசாசு தான் நிறைய இருக்கும் வரோம். ஆம்பளை இருக்கிறதுனால பொம்பளை வருதோ என்னதோ தெரியல. பொம்பளை ரூபத்தில் தான் நிறைய பிசாசு வரும். தலையில் இருக்கும், யாக்கி என்ன செய்வான் தெரியுமா? சிரிச்சுட்டே போவா. கடைக்குள்ள சாணம் எடுக்க போம்பா, அவங்க தோளில் இருக்கும், யாக்கி சிரிச்சுட்டு போவா, காளி முறைச்சு பார்த்துட்டே போவோம். என்ன முறைச்சு பார்த்துட்டே போவோம். இவங்க எல்லாம் சாதனை எடுத்துட்டு வில்லு முடிச்சுட்டு வருவேனும், நான் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பேன். ஒரு வார்த்தை யாட்டும் சொல்லவே ஒண்ணு மாட்டேன். என்ன நடத்தின விதத்தை சொல்றேன், என்ன நடத்தி கொண்டு அந்த விதம் அப்படி வைராக்கியமா. யார் எதை பேசினாலும், எதை சொன்னாலும், நிந்தித்தாலும், பரிகாசம் அடித்தாலும் சேட்டையே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இயேசுவை முன்ன வச்சதுனால இது எல்லாம் எனக்கு ஒரு 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 ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சொல்லுவாங்க தெரியுமா, 100 அடி பட்டவனுக்கு 10 அடி ஒரு அசால்ட்டாக இருக்கா இல்லையா? இதே மாதிரி ஒரு 100 அடி படிகளுக்கு அடுத்த நாள் ஒரு 10 அடி பட்ட ஐயப்பா எவ்வளோ கொள்ளலாம், 90 அடியில் ஆகும். இதே மாதிரி அது யார் என்ன சொன்னாலும் சொனக்கட்டு போச்சு, சொனக்கெடணும். ஒரு இம்மி அளவு கூட என்ன செய்யப்படாது, கோபம் வராது. ஒருவேளை சகோதரர்கள் சொல்லியிருக்கலாம், பெத்த அம்மா அப்பா சொல்லியிருக்கலாம், சகோதரிகள் சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் சதையில் என்ன செய்யப்படாது, சூடே இருக்க விடாது, சொரணை கட்டிடான். அந்த கெடல் தான் சபையில் என்ன யார் என்ன சொன்னாலும் படாத்ததையா, சொல்லாத்ததையா, கேட்காததையா,
இனி யாரும் சொல்லாததையா சொல்ல போறேன்னு அந்த அந்த இருதயம் என்ன செஞ்சிடும், சொனக்கட்டு போயிடும், அந்த சரீரம் சொனக்கட்டு போயிடும். இப்படி ஆண்டுடைய சுவிசேஷத்தில், சுவிசேஷம் யாருக்கு சாயலாம்? இயேசுக்கு சாயல். அந்த சுவிசேஷம் எப்படி இருக்குமா? பிரகாசிக்குமா ஒளிய. இது அவிவிசுவாசிகளுக்கு வெளிச்சத்தை பார்க்க முடியாது. கண்ணு என்ன செய்யுமா? இப்பிரபஞ்சத்தின் தேவன் அதை சாத்தா குருடாக்கி போடுவான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அது ஜீவ வழி. சுவிசேஷம் என்னது? ஜீவ வழி. இதுக்கு தான் நான் மாரில் அடிச்சுட்டு சொல்லியது, சுவிசேஷம் பண்ணுங்க, சுவிசேஷம் பண்ணுங்க, சுவிசேஷம் பண்ணுங்க. எப்படியும் யூதர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அது மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கு வழியும் இல்லைங்க, இன்னொரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அப்போ மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் கிடைச்ச வேண்டிய அந்த கன மகிமை அழியாம இழந்து போகுது இல்லையா? 16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதற்கு அது தேவ பலனா இருந்து. அப்போ சுவிசேஷம் ரட்சிக்கப்படுகிறவனுக்கு தேவ பலனை ஊட்டி கொடுப்பதற்கு நம்முடைய சுவிசேஷம் காரணமாக இருக்கிறது. 17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. இந்த இடத்த நல்லா பிடிக்கணும், நல்லா கற்றுக்கொள்ளணும். விசுவாசிக்கிறேன், சுவிசேஷம் சொல்லுகிறேன், ஆத்மாதாயம் செய்கிறேன் என்று நம்முடைய நீதிபடி அல்ல, நம்முடைய யோசனைப்படி அல்ல, தேவனுடைய நீதிபடி செய்கிறவனே நீதிமான். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லண்டாமே. ரொம்ப பயபக்தியோடு கேட்டு இருக்கிறீங்களோ? சொல்லண்டாமேன்னு சொன்ன. ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப சுவிசேஷம் பண்ணுகிறது நம்முடைய சுய நீதிப்படி அல்ல, சுய சிந்தனையின்படி இல்ல, தேவ நீதியின்படி இந்த விசுவாசத்தில் வெளிப்படுத்துகிறது. அந்த அந்த சுவிசேஷத்தை தேவ நீதியின்படி செய்கிறவன் நீதிமான். ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறனுடைய அர்த்தம் நான் எழுதி எங்கேயோ ஒரு இடத்துல எழுதியிருக்கு, என்னது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று. நீதிமான். அப்ப விசுவாசம் உள்ளவன் நீதிமான். எப்படிப்பட்ட விசுவாசம்? தேவனுடைய நீதியின் விசுவாசம். அந்த விசுவாசத்தின்படி சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் தான் நமக்கு வெளிச்சமா இருக்கும், அந்த ரட்சிக்கப்படுகிறவருக்கு தேவபலனா இருக்கும். அவிசுவாசிகளுக்கு அது இதய கண் குருடாக்கப்பட்ட இப்பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்க வச்சிருக்கிறார், இந்த இந்த அக்கிரமம் நிறைஞ்சவங்களுக்கு சமமா இருக்கு. அப்ப நீதிமான் எப்ப ஆக்கப்படுகிறோம்? விசுவாசம் மட்டுமில்ல, தேவ நீதியினால் வரும் விசுவாசம். ஆமென். சும்மா விசுவாசம் இல்ல, தேவ நீதியினால் வரும் விசுவாசம். இரண்டாவது, தேவனுடைய நிலைக்கு தக்கபடி நீதியானதை செய்யும்படி. தேவனுடைய நிலைக்குன்னா தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய முயற்சி இல்லையா? சித்தத்தின்படி தேவனுடைய நிலைக்கு தக்கபடி நீதியானதை செய்யும்படி விடாமுயற்சி செய்கிறவர்களுக்கும். எப்படி? நம்மளால நீதிமான் ஆக முடியல, ஆத்மாதாயம் நடக்கல, அந்த விசுவாசம் நமக்கு பலமா வரல, அந்த விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்க முடியலைன்னா விடாமுயற்சி இருக்கிறவனையும் கர்த்தர் நீதிமானாய் மாற்றுகிறார். ஆமே. அதனால ஒரு வாரம் 2 வாரம் ஆவியில நிறைஞ்சி துதிச்சு பாடிட்டு அடுத்த வாரம் இன்னும் கடை சுப்பேனுங்க வண்டி மாடின்னு இருக்கவனுக்கு அல்ல. ஆமே. ஹல்லேலூயா. இந்த இடத்த நல்லா புரிஞ்ச ஒரு காடம் நம்ம சொல்கிறேன் பாருங்க. தேவனுடைய நிலைக்கு தக்கபடி நீதியானதை செய்யும்படி விடாமுயற்சி செய்கிறவர்களும் நீதிமான் ஆக்கப்பட்டார்கள். விடாமுயற்சி. மேலே உள்ளது விசுவாசம். யாருடைய நீதியின்படி? தேவ நீதியின்படி விசுவாசித்து சுவிசேஷம் பண்ணுகிறவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். ரெண்டாவது விடாமுயற்சி, வைராக்கியம் உள்ளவன். ஆமே. நம்ம தகுதியற்ற பாத்திரம், தகுதியற்றவங்க, ஆண்டவருக்கு கிட்ட போக்கு கூட தகுதி இல்லை. ஆனாலும் தேவனுடைய சுவிசேஷத்தின் மேல, தேவ நீதி மேல ஒரு வைராக்கியம் கொண்டு விடாமுயற்சி, வெண்ணைக்கிழ போடு, விடாமுயற்சி செய்கிறவங்களையும் கர்த்தர் நீதிமானா ஆக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், மத்தேயு 24, 12, 13. அக்கிரமம் நான் எடுக்கட்டு. மத்தேயு 24 இல்லையா? 24, 12, 13 வாசி. அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நான் வாசிக்கிறேன். அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. அப்ப முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும்னா எப்படியாவது ஆண்டோடைய சமூகத்தில் நான் நிற்கணும் என்று வைராக்கியம், விடாமுயற்சி. நம்ம ஒரு காரியம் செஞ்சிருப்போம், தோத்திருப்போம். ஒரு ஆத்துமாட்ட பேசியிருப்போம், 100 ஆத்துமாட்ட பேசியிருப்போம், தோத்திருப்போம். ஆண்டவருடைய நீதியில நிற்க நினைச்சிருப்போம், தோத்திருப்போம். ஆனா கடைசி வர என் தேவனுக்காக நான் வாழுவேன், என் தேவனுக்காக சுவிசேஷம் பண்ணுவேன், என் தேவனுக்காக விசுவாசிப்பேன் என்று தேவன் மேல பாரத்தை போட்டு விடாமுயற்சி கடைசி வரை செய்கிறவனையும் கர்த்தர் நீதிமானாய் ஆக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவன் ரட்சிக்கப்படுகிற நீதிமானாக்கப்படுகிறார். முடிவு பரியந்தம் ஒரு 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 ஆசீர்வாதம் இல்லைங்க, ஒரு தொழில் இல்லைங்க, ஒரு நன்மை இல்லைங்க, ஒரு பணவரவு இல்லைங்க, ஒரு கடன் பிரச்சனை. ஐயோ ஆண்டவர் என்ன செய்ப்பாரு? வேணை என்ன தராத வைப்பார். இவன் என்ன செய்யான்னு பார்ப்போம், இவன் என்ன செய்யான்னு பார்ப்பேன்னு வேணை என்ன தராத வைப்பார். பெரிய எதிர்பார்ப்போட இருந்திருப்போம். ஒரு சக்கப்பழம் இல்லையா, பெரிய எதிர்பார்ப்பில் இருந்திருப்போம். நம்ம மரத்தில் நிற்கிது, ஒரு 4 நாள் கழிஞ்சு இல்லை 5 நாள் கழிஞ்சு பழக்கம், சக்கப்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாளாகி போச்சுன்னு எதிர்பார்ப்பில் இருப்போம். திடீர்னு பார்த்தா ராத்திரியோட ராத்திரி வௌவாலோ இல்லைங்க பழ உணியோ தின்னி எல்லாம் தீர்த்து போட்டு மனசில் ஒரு பாரம் வருமா? உடையோடு தின்ன வௌவால் இந்த பழ உணி இப்படி செஞ்சு போட்டேன், இப்படி அநியாயம் செஞ்சு போட்டேன் என்று சொல்லி அந்த ஒரு மனமடிவு. அது அல்ல, ஆண்டவர் வேணைன்னே தராமல் இருப்பார். நம்முடைய வைராக்கியத்தை முடிவு பரியந்தம் இவன் நிலைச்சு நிற்கான்னு பார்க்கக்காக அந்த முடிவு பரியந்தம் நிலைச்சு நின்று கடைசி வரை கர்த்தருடைய வைராக்கியத்தில் நிற்கிறவனையும் கர்த்தர் நீதிமான். நிறைய வசனங்கள் இருக்கு. முடிவு பரியந்தம் பெரிய உபத்திரவத்தில், பெரிய பாடுகளில், பெரிய கஷ்டங்களில், ஊழியத்தில் தோற்று போய் ஊழியங்களை செய்ய முடியாமல் இருந்து ஆனாலும் விடாமுயற்சியில் அந்த கடைசி வரை நிலைச்சு நிற்கிறவனை கர்த்தர் நீதிமானாக மாற்றினதா நிறைய வசனங்கள் இருக்கு. ஆமே. அப்போ முடிவு பரியந்தமோ ஆண்டோடைய நீதியில, ஆண்டோடைய உபதேசத்தில், ஆண்டோடைய வசனத்தில் நிலைச்சு நிற்கிறவன் நீதிமானாக்கப்படுகிறான். வாசிங்க இன்னொரு வசனம் கூட, எபிரேயர் 3வது அதிகாரம், எபிரேயர் 3வது அதிகாரம் 14, 15. நாம் ஆரம்பத்திலே நம்பிக்கையை எபிரேயர் 3, 14, 15. ஆமென். 3, 14, 15. நான் வாசிக்கிறேன் பாருங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களா. நான் ஒரு எதாச்சியாக கேட்குறேன். இந்த திருச்சபைக்கு வந்து முதல்ல கொண்டிருந்த விசுவாசம், நம்பிக்கை, அப்படித்தானே எழுதியிருக்கு இல்லையா? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையும் முடிவு பரியந்தம் இன்னும் வரை நான் குறைவில்லாமல் வச்சிருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் இருப்பீர்களானால் கையை ஒன்று வைத்துங்களா. அப்போ எத்தனை தடவை நீதிமான ஆக்க கர்த்தர் துடிச்சிருப்பாரு. நம்மளை நீதிமானாய் காணகு எத்தனை தடவை துடிச்சிருப்பாரு. எத்தனை தருணத்தை நம்ம தட்டி கழிச்சு போகிறோம் நினச்சி பாருங்க. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, விசுவாசம், அதே உண்மையில் உள்ள பற்ற முடிவு பரியந்த இந்த நேரம் வரைக்கும் தக்க வைச்சிருக்கிறவன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். அப்போ நம்ம விசுவாசம் முதல்ல இருந்ததுனால அப்படியே கொண்டு வந்து எத்தனை நேரம் நம்மளை நீதிமானாய் அழைப்பதற்கு, நீதிமானாய் காண்பதற்கு ஆண்டவர் ஆசைப்பட்டிருப்பார். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறோம் இல்லையா? பெற்றெடுக்கிறோம்,
அதை வளர்க்குறோம். ஒரு 10 வயசு 15 வயசு இல்லை ஒரு 21 வயசு வரை வளர்க்குறேன். படித்து முடியணும்னா 21 வயசு ஆகும் இல்லையா? 21 வயசு வரை வளர்த்து விடியும். அதுலேருந்து அந்த பிள்ளைக்குனால ஒரு ஆறுதல் வரும், ஒரு சமாதானம் வரும், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக இருக்கணும்னு எத்தனை தடவை நம்ம முயற்சி செஞ்சுருப்போம். ஆனால் இந்த பிள்ளை 10 வயசுலேருந்தே என்ன செய்யுது? 10 வயசுலேருந்தே விழுந்து விழுந்து போகுது, விழுந்து விழுந்து போகுது. அப்போ பெத்த தகப்பன் தாய்க்கு மனமடி உண்டாகுமா உண்டாவாதா? உண்டாகுமா உண்டாவாதா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கண்மலையாகிய கிறிஸ்து உன்னை அழைச்சி கொண்டு வந்து அவருடைய ஆவியில் பெற்றெடுத்து அவர் உனக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து உன்னை வளர்த்தி கொண்டு வரும்போது ஒரு 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 சில காலம் கழிஞ்சோடனே உன்னை நீதிமான் ஆக்குவதற்கு எவ்வளவு துடிச்சிருப்பாரு இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? விழுந்து போயிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? விழுந்து போயிட்டே இருக்கிறோம். நீதிமானாய் காண முடியாதபடிக்கு, நீதிமானாய் நம்மை கர்த்தர் அழைக்க முடியாதபடிக்கு, நம்ம பழமொழி சொன்னால் யானைக்கு மேலே மண்ணை வாரி போட்டது போல, யானைக்கு மேலே மண்ணை வாரி போட்டது போல தானே அடுத்தவங்க இல்லை, தும்பிகை எடுத்து மண்ணை வாரி முதுகில் போட்டு சொறிச்சரங்கு பிடிக்கிறது போல ஆண்டவருடைய விசுவாசத்தில் நம்பிக்கையை விட்டு விலகி போகிறோம். ஆண்டவருடைய நீதிமானாய் அவர் காண்பதற்கு எவ்வளோ துடிச்சிருப்பார், எவ்வளோ துடிச்சிருப்பார் நினைச்சு பாருங்க. அதுதான் சொன்னார், உன்னை குறித்து நான் கல்வாரியில் எக்ஸமினி தோட்டத்தில் கதறி அழுதனே, உன் மனம் இறங்காதான்னு கேட்குறார். ஆமென். அப்போ நீதிமான் ஆக்குவதற்கு அவர் ஆசையா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? ஆசையா இருக்கிறார். நீர் ரெடியா? பாருங்க, ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். உன்னையும் என்னையும் நீதிமானாய் கண்டு அழைப்பதற்கு ரெடியா இருக்கிறார். நீங்க அதுக்கு பாத்திரனா இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் இருந்து பொறுமையா இருந்து சிந்திச்சா எங்க நேரம், எங்க நேரம், எங்க நேரம், அப்போ எங்க நேரம்? கொஞ்சம் நேரம் கிடைச்சா எல்லோல ஒடிச்சு முத்திட்டு கிடந்து உறங்க தோணுது, சரிய தோணுது, தூங்க தோணுது, சிந்திக்க எங்க நேரம்? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் துடிச்ச தேவன் இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கான். உன்னை நீதிமான நீ முடியும் வரை எந்த நிலைத்து நிக்கல. அவர் அநேக நேரம் உன்னை நீதிமானாக்க வரும்போது நீ என்ன செய்கிற? நிலைச்சு நிக்காம போகிற. திரும்பவும் இரக்கம் தந்து கை தூக்கி எடுக்கிறார், திரும்ப விழுந்து போகிற. அப்ப விழுந்து போகாதபடிக்கு இருக்கிற ஒரு நீதிமானை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். எபிரேயர் 3வது அதிகாரம் 15 இல்லையா? நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கோபம் ஊட்டுதல், அதனா இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கோபம் ஊட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை கூட ஒன்று வாசித்துட்டு போமே. வாசிக்கலாம். 16. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்ல. அப்ப பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பொன்னையும் பொருளையும் உடைமைகளையும் வாங்கி கொண்டு வந்த அதே ஜனங்கள் தான் கோபமூட்டினார்கள். அப்போ உலகத்தில் இருந்து மரணப்படுக்கையில், இல்லை குடிவரி, இல்லை போயில போதை வஸ்துகள், இல்லை சாபமான காரியங்களை செய்து கொண்டிருந்து சுத்தமாக நரகத்துக்கு போக வேண்டிய நம்மை மீட்டு கொண்டு வந்தாரே அந்த ஜனங்கள் தான் கோபமூட்டீர்கள். தேவனுடைய நீதிமானாய் காண முடியாதபடிக்கு ஆண்டவரை கோபமூட்டி கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இனி 3 இன்னும் ஒரு வசனம் கூட. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. நீ படப்போடும் பாடுகளை குறித்து எல்லளவும் பயப்படாத. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன்
உங்கள் சிலரை காவல் போடுவான், அதை செய்வான், இதை செய்வான். அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எந்த உபத்திரவம், எந்த சோதனை, எந்த கஷ்டம், எந்த பொல்லாப்பு வந்தாலும் நீ பயப்படாம கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் நீதிமானாக எண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. யாராக எண்ணுவார்? நீதிமானாக எண்ணுவார். இல்லாத பட்சத்தில் நோ சான்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது, தேவனால் வரும் மகிமையை மதித்தால், தேவன் தருகிற மகிமையை மதித்தால், அதாவது கனப்படுத்தினார், நீதிமானாக எண்ணப்படும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம், ரோமர் 5, ரோமர் 5 2 to 5 வரை. ரோமர் 5 2 to 5 வரை தான் வாசிக்கும் பாருங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். எல்லாரும் இதுதான் சொல்றோம் இல்லையா? மேன்மை பாராட்டுகிறோம். பரலோகத்துக்கு போவேன்னு ஒரு உற்சாகமாக சொல்கிறோமா, இல்லை சோர்ந்து சொல்லுவோமா? உற்சாகம். அப்போ மேன்மை பாராட்டுறோமா இல்லையா? நாங்கள் பரலோகத்துக்கு போகிற தேவ பிள்ளைகள். ஆமென். பாராட்டுறோமா இல்லையா? குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கேன். ஆமென். பாராட்டுறோமா இல்லையா? பாராட்டுறோம். அதுதான் அதை பற்றி சொல்லியிருக்கு. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ பாருங்க, அந்த இதை வாசிங்க. அந்த ஆண்டவருக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? உபத்திரவம் பொறுமையும். அப்போ உபத்திரவம் வந்தா நமக்கு பொறுமை வரணும். அப்போ ஒரு ஆள் நம்மளை யாசுதா, ஒரு ஆள் திட்டுதா, ஒரு ஆள் பரிகாசம் அடிச்சுதா, இந்த உபத்திரம் வரும்பா, இல்லைங்க பைசா பிரச்சனை, இப்படிப்பட்ட உபத்திரம் வரும்பா நம்ம என்ன செய்யணும்? பொறுமையை கற்றுக்கொள்ளணும். சங்கடப்படக்கல்ல, பொறுமை. இது உலகத்தில் கிடைச்ச பங்கு. இந்த அப்பனை நினைச்சு பாருங்க, உங்க ஊழியக்காரன் நினைச்சு பாருங்க. அப்படியே ஒரு நாள் அப்படியே பட்டுட்டு அப்படியே போயிடும். பொறுமை. அந்த ஜீவத்தில் பொறுமை எடுக்க எடுக்க பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். பொறுமை எடுக்காம, உபத்திரவத்தில் பொறுமை எடுக்காம நம்ம ஏதாவது கோபமோ காரியமோ பட்டுட்டோம்னா நமக்கு தருகிற கிருபை இழந்து. இது ஆண்டவரே நமக்கு உபத்திரவத்தை தந்து பார்ப்பார். உபத்திரவத்தை தந்து பார்ப்பார். பாருங்க, உபத்திரவம் பொறுமையும், இந்த பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும். இந்த பொறுமை எடுத்தா பரீட்சையில் என்ன செய்யலாம்? பாஸ் ஆகலாம். அப்ப இருந்தா, பொறுமையோட இருந்தா மாலைய கூட நான் ஊட்டி தள்ளலாம். ஆமே. பொறுமையா இருந்தா மலையோட. அப்ப பொறுமை பரீட்சையில ஜெயிக்க வச்சோம். இந்த பரீட்சையில ஜெயிச்சிட்டோம்னா நம்பிக்கையில உறுதிப்படும், நீதிமானாய் வழங்கும். ஆமென். ஹல்லேலூயா. 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 5வது வசனம். மேலும் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அன்றியும் நாம் 5வது வசனம் இல்லையா? 4 தான் முடிஞ்சா? 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஒருவேளை ஏதாவது பரிகாசம் அடிச்சுட்டு நிந்திக்கட்டு எடுக்கட்டு அதில் பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமை பரீட்சை ஜெயிக்கும். பரீட்சை ஜெயித்தா நம்பிக்கையை ஜெயிக்கலாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது நிமித்தம் எந்த உபத்திரமும் பரிகாசம் நம்மளை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. நம்ம அவருடைய பாதையில உறுதியாய் நடத்தும், மகிமையாய் நடத்தும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது யாரு? அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது நிமித்தம் நீ பொறுமையில, அதாவது உபத்திரவத்தில் பொறுமையா இல்லாம, பொறுமையா இருந்து பரீட்சையை ஜெயிக்காம இருந்தா நம் முடிவு பரியந்தம் நம்பிக்கை எப்படி வரும்?
முடிவு வரையும் எப்படி நிலைச்சு நிற்க முடியும்? கர்த்தர் நீதிமானா எப்படி நம்மளை காண முடியும்? முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளை ஒருபோதும் வெட்கப்படும்படி அவர் விடமாட்டார். 6வது வசனம், அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்பதை நினைச்சான். கிறிஸ்து யாருக்காக மரிச்சாரு? அக்கிரமக்காரருக்காக. அப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்து இருந்தா ஆண்டவர் நமக்காக மரித்தது போல அக்கிரமக்காரர்களுக்காக மரித்திருக்கிறார் என்கிற இந்த இருதய பக்குவம், அதுதான் ரட்சிப்பின் அடையாளம், அதுதான் நீதிமானுக்கு இருக்கிற அடையாளம். ஆண்டவர் அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார், நீதிமானுக்காக அல்ல. அப்ப ஆண்டவராகிய தேவன் ஒன்னே நீதிமானாக மாற்றப்படும் போது ஆண்டவராகிய இயேசு அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்பதை நாம் ஞாபகப்படுத்துகிற உள்ளம் உடையவர்களாக இருந்தார். அக்கிரமக்காரர்களை பரிகாசம் அடிக்காமல், அக்கிரமக்காரர்களை நிந்திக்காமல், அக்கிரமக்காரர்களை குற்றப்படுத்தாமல், அக்கிரமக்காரர்களுக்காக நீ வேண்டுதல் செய்து இயேசு அதற்காக தான் மரித்தார், அவங்களுக்காக தான் மரித்தார் என்கிற இதய பக்குவத்தில் நம்பிக்கையில திடனாயிருந்தார், உன்னை நீதிமானாய் காண்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி பாயிண்ட், நித்திய ஜீவனை நாடி தேடுகிறவர்களுக்கு. யாரெல்லாம் நித்திய ஜீவனை நாடி தேடுகிறீர்கள்? தேடுகிறது வேற, நாடி தேடுகிறது வேற. இப்ப கடைசி பாயிண்ட நம்ம அடுத்த அதுக்கு சொல்றாரு, சுய நீதியா இருக்கிறவர்கள் நீதிமானாய் மாற்றப்படுகிறது கடினமான ஒன்று. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரியணும். ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் சுய நீதியா இருக்கிறவன் நீதிமானாய் காணப்படுகிறது அரிது. ரோமருக்கு எழுதுகிற புஸ்தகம் 1வது அதிகாரம் 28 முதல் 32 வரை. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருக்கிறபடினால், அதாவது ஆண்டவராகிய தேவன் சுவிசேஷத்தின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் ஆண்டவராகிய தேவன் சத்தியத்தை நமக்கு அந்த அறிவை தந்த பிறகு அதை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்சனுமாய், துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரனுமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்வதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். முதல் வசனத்தை வாசிங்க, 28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதது நிமித்தம், ஆண்டவருடைய நீதிமானாக காணப்பட முடியாதது நிமித்தம் இப்படிப்பட்ட தவறெல்லாம் செய்ய தொடங்குகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ரோமர் 8:23-25. ரோமர் 8:23-25. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நாடி தேடுகிறது புத்திர சுவிகாரம் நமக்குள்ள வந்து கர்த்தருடைய மகிமையை நாடி தேடுகிறோம், தவிக்கிறோம். அந்த இடத்தை நாடி நமக்குள்ளே காத்திருந்து நமக்குள்ளே
தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த தலைப்பு என்ன எழுதியிருந்து? நித்திய ஜீவனை நாடி தேடணும். அது தவிப்போட ஆண்டவர் நித்திய ஜீவனை எனக்கு தரணும், அதற்கு நான் என்ன செய்யணும், தேவ பயம் என்கிட்ட எப்படி இருக்குது என்று அதை நினைச்சு குறித்து ஜீவனை நாடிக்கொண்டிருக்க வேண்டும். தவிச்சணுமா? யாரெல்லாம் தவிச்சது? எனக்கு ஜீவனுக்கு போன சபையில இருந்து தவிச்ச தவிப்பு தான் இல்லையா மகா? வாசிங்க அந்த வசனத்தை ஒருக்கா கூட. 1வது அதிகாரம் 28. 1வது அதிகாரம் 28. தேவனுடைய அறிவை அறிஞ்ச பிறகு அதை பற்றி கொண்டிருக்க, அதில் விசுவாசத்தோடு காத்திருக்க மனதில்லாதவர்களை கர்த்தர் அந்த சுயநீதி, அதாவது ஆண்டவருடைய அறிவு, ஆண்டவருடைய சத்தியம், ஆண்டவருடைய வசனத்தை அறிஞ்ச பிறகு அதுக்காக காத்திருக்காம நம்ம சுயநீதி உடையவர்களை என்னெல்லாம் செய்ய போறாரா? 28 வாசித்தோம். 29, 30, 31, 32 படி அவர் நியாயம் தீர்த்து போடுவார். அப்போ நீதிமானாக என்ன செய்ய முடியாது? காண முடியாது. யாருக்கெல்லாம் நீதிமானாய் மாறணும்? கையை வைத்துங்களா, கையை வைத்து காட்டுங்களா. ஜோபின் நானாவது நீதிமானாவது பாவிகளை தான் நீதிமானாய் மாற்ற இயேசு வந்தார். பரிசுத்தவான் இல்லை. ராஜேஷ் பிரதர் நினைச்சார், நான் நிலையில நின்று பூசுவனா நீதிமானாட்டு போய் நிற்கா. அதாவது நல்ல ஞானம் உள்ளவங்களை, நல்ல பைபிள் காலேஜ் படித்தவங்களை, உலக கல்வியில் நல்ல சிறந்தவங்களை, இல்லை கல்வி இல்லாமையும் நல்ல ஞானம் உள்ளவங்களை கர்த்தருடைய ஊழியக்காரர் ஆக்குறது கர்த்தருக்கு மகிமை இல்லை. ஊழியக்காரர் ஆகிறது தப்பில்லை, ஆகலாம். அது கர்த்தருக்கு மகிமை இல்லை. ஒன்றுக்கும் இல்லை, ஒன்றும் உதவாது. இவன் குடிகாரன், இவன் ஒன்றும் செய்ய முடியாது, வேதத்தை கூட தூக்க அருகதையற்றவன், இவனுக்கு இங்கிலீஷு தெரியாது, தமிழ் செம்மையா தெரியாது, படிக்க தெரியாது, பேச தெரியாது என்ன உள்ள ஆளை ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வச்சா அது கர்த்தருக்கு மகிமை.